அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய இறைவார்த்தை இப்படியே சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே, பல சூழ்நிலைகளில் பல காரியங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் பல எதிர்பார்ப்புகளோடு கூட காத்திருக்கலாம். நம்முடைய நம்பிக்கை அற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் கர்த்தர் எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாரா? கேள்வி சின்னத்தோடு கூட இருக்கின்றீர்களா? இந்த மாதம் ஒரு பதில் கொடுக்கிற மாதமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் நிச்சயம் நீங்கள் நம்பியிருக்கின்ற அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய மகனாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரனாக இருக்கட்டும், அல்லது சகோதரியாக இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய தாயாக கூட இருக்கட்டும், இன்றைக்கு மருத்துவமனையில் வியாதியின் படுக்கையில் மரணத்தின் நிலைக்கு நேராக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி யோசிக்கலாம், என்னுடைய நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று, என்னை விடுவிக்க யாரும் இல்லை, உலக டாக்டர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் என்னுடைய ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயம் மரணத்தின் பிடியிலிருந்து எசேக்கியாவை விடுவித்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், ஒருவேளை இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை விடுவிக்க இயேசு வல்லவர். ஆமென்.